தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் பெரம்பூரில் போட்டியிடவுள்ள அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், தற்போது பாமக தரப்பிலிருந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட திலகபாமா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது திலகபாமாவுடன் யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள், அங்கு நடந்திருக்கும் கள சூழல் என்ன, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை வியாசர்பாடி பகுதியில் அமைந்துள்ள ரவீஸ்வரன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து தேர்தல் பிரச்சார ஆன்மீக முறையில் தொடங்கினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு முன்னிட்டு அரசியல் கட்சி தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்ற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் பாமக சார்பில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திலகபாமா அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக பெரம்பூர் தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ள இதன் வேட்பாளர் அக்கட்சியின் பொருளாதார கலைஞரான திலகபாமா களமிறங்குகிறார். பாமகவில் நன்கு பிரபலமான அக்கட்சியின் ராமதாஸ் அன்புமணி இடையே பிரச்சனையை எதிர்த்த போது அன்புமணி பக்கம் நின்றதோடு அன்புமணி தானே எல்லாம் ராமதாஸுக்கு அறிவுரை கூறியும் கடந்த 2012ஆம் ஆண்டு நடந்த ஆத்தூர் சட்டமன்ற தேர்தலில் பெரியசாமி எதிர்த்து களமிறக்கிய திலகபாமா 30,000 வாக்குகளை பெற்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மக்களின் தொகுதியில் களமிறக்கிய திலகபாமா கணிசமாக வாக்குகளை கைப்பற்றினார். அதனால் தான் திமுகவின் கோட்டை ஸ்டார் தொகுதியில் பரபரப்பு பேசப்பட்டு வந்த நிலையில் பெரம்பூர் பகுதியில் பாமக வேட்பாளர் திலகபாமா அதிமுக கூட்டணியாக களமிறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு கட்டமாக தேர்தல் நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தொடங்கி 6ஆம் தேதியுடன் இடையே இன்று பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். வாசற்படி ரவீஸ்வரன் கோயில் வேட்புமனை வைத்து வழிபாடு நடத்தி திலகபாமா அங்கிருந்து தனது ஆதரவுடன் கையில் பணிகளை ஏந்தி திமுகவிற்கு எதிரான வாசகங்களையும் அதற்கு பதவியும் தாங்கி ஊர்வலமாக சென்றார். நீதி வேண்டும் எதிராக சமூக நீதி வேண்டும் என்று பெரம்பூரில் உள்ள குட்டை மத்தியில் வாழும் மக்களுக்கு நீதி வேண்டும், பாலியல் வன்கொடுமை இல்லை, சமூகம் வேண்டும் என போதைப் பொருள் இல்லாத பெரம்பூர் வேண்டும் என்று வாசகங்கள் அடங்கிய பதவிகள் கையில் இருந்து சென்றார். பாமக கூட்டணி கட்சியுடன் ஊர்வலமாக திலகபாமா வியாசர்பாடி அம்பேத்கர் பள்ளியில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அது மட்டுமின்றி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதற்கு நீதி வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பிய தராசுகள் எழுதியும் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்தார். சிலம்பரசன், பெரம்பூர் தொகுதியில் திமுக சார்பில் ஆர்டி சேகர், தாவேக சார்பில் தாவேகனுடைய தலைவர் விஜய், அதேபோல நாதாக தரப்பிலிருந்து மெர்லின் சுகந்தி, தற்போது பாமக தரப்பிலிருந்து திலகபாமா போட்டியிடுகிறார். அந்த தொகுதிக்கான வேட்புமனுவை தற்போது பாமக பொருளாளர் திலகபாமா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சிலம்பரசன்.